ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ். இன்றைக்கி சண்டே மார்னிங் வழக்கம் போல் காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு சாப்பாட்டு வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தோன்னா நான் இட்லியும் கார சட்னி தான் செஞ்சுருந்தேன். வெங்காயம், மிளகாய், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு கடைசியாக ஒரு தாளிப்பு செஞ்சோம் அப்படின்னா கார சட்னி வந்து ரெடி ஆயிரும். இட்லிக்கும் இந்த கார சட்னிக்கும் வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். பேசிக்கலி எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் வந்து தம்பி ஒய்ஃபும் தம்பியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அம்மா ஒரு கோழி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி நாங்கள் குழம்பு வச்சோம். அவர் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் ஃபஸ்ட்டு மசாலா வந்து வறுத்து வச்சுக்கிட்டேன். அது ஆறத்துக்குள்ளே கறியை வந்து நான் வதக்கி விட்டுட்டேன். இது ஒரு 10 மினிட்ஸ் வதங்குச்சு அப்படின்னா ஆயில்லையே சீக்கிரம் வந்து குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்ச மசாலா ஊற்றினோன்னா சீக்கிரம் வந்து ரெடி ஆயிரும். நைட்டுக்கும் பார்த்தோன்னா மாவு இருந்ததுனால இட்லியே நான் வச்சுட்டேன். கோழி குழம்புக்கும் இட்லிக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலி வந்து கறியை நான் தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணிட்டேன். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சண்டே வந்து நல்லாவே போச்சு.